ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பகவத் ராமானுஜருக்கு விவிதேசங்களை மங்களாசாசனம் பண்ணுவது மிகவும் பிடிக்கும். இதை பராசர பட்டர் ஒரு ஸ்லோகத்திலே அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தாக்ஷியாத்ரி சிம்மாச்சலவ் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலக்கிராமகிரிம் நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிகி என்று அற்புதமான ஸ்லோகம். இதிலே எம்பெருமானாருக்கு எப்படி உகப்பு ஏற்படுகிறது என்பதை பராசர பட்டர் காட்டுகிறார். எம்பெருமானார் பல பல திவ்ய கஷேத்திரங்கள், அற்புதமான புராண கஷேத்திரங்கள் அங்கெல்லாம் சென்று எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி மிகவும் உகப்பை அடைகிறார் என்பது காட்டப்படுகிறது. எந்தெந்த ஸ்தலங்கள் என்று பார்த்தோம் என்றால், முதலிலே ஸ்ரீரங்கம் பிரதானமான கஷேத்திரம், அடுத்தது கரிசைலம், அது காஞ்சிபுரம் அஸ்திகிரி என்று சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரம், அடுத்தது அஞ்சனகிரிம். இந்த அஞ்சனகிரிம் என்பது திருவேங்கடமுடையானுடைய ஸ்தலம் திருமலை. அடுத்தது தார்க்ஷியாத்ரி என்று அகோபில கஷேத்திரம். அடுத்தது சிம்மாச்சலம், அது சிம்மாச்சலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரம். ஸ்ரீ கூர்மம், இது கூர்ம கஷேத்திரம். அடுத்ததாக புருஷோத்தமம், ஜெகநாதபுரி என்று சொல்லுகிறோமே, அது புருஷோத்தம கஷேத்திரம் என்றே பெயர் பெற்றது. அதற்கு மேலே பத்ரி நாராயணம் எம்பெருமானுடைய கஷேத்திரமான பத்ரிகாசிரமம். அடுத்தது நைமிஷம் என்று காட்டப்படுகிறது. ஸ்ரீமத் துவாரவதி, இது துவாரகா கஷேத்திரம். பிரயாகை, இது திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படக்கூடிய பிரயாகை. அடுத்தது மதுரா, கண்ணன் எம்பெருமானுடைய அவதார ஸ்தலம். அயோத்தியா, ஸ்ரீ ராமன் எம்பெருமானுடைய அவதார ஸ்தலம். கயா, இது எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணுடைய முக்கியமான கஷேத்திரம். புஷ்கரம், எம்பெருமான் இங்கே தீர்த்த வடிவிலேயே எழுந்தருளி இருக்கிறான். ஷாலகிராமம் எம்பெருமானுடைய பிரதானமான கஷேத்திரம். அதற்கு மேலே இன்னும் பல பல கஷேத்திரங்களை எல்லாம் எம்பெருமானார் சென்று மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். 2 முறையாவது குறைந்தபட்சம் பாரத தேசம் முழுக்க அவர் திக்விஜய யாத்திரை சென்றிருக்கிறார். எல்லா எம்பெருமான்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இப்படி மங்களாசாசனம் பண்ணுவதையே தனக்கு குறிக்கோளாக கொண்டிருந்தார் எம்பெருமானார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.